சனி பெயர்ச்சி பலன்கள். ரிஷபம். எதையும் அமைதியாக இருந்து சாமர்த்தியமாக செய்து முடிக்கும் ரிஷபராசி என்பர்களே, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 29/3/2025 அன்று சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு செல்கிறார். சனி பகவான் இதுவரைக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கும்பத்தில் இருந்தார். இது சுமாரான நிலைதான். அவரால் சில அவப்பெயர்களை சந்தித்திருக்கலாம். பொல்லாப்பும் வந்திருக்கும். பெண்கள் வகையில் இடையூறுகள் வந்திருக்கும். இந்த நிலையில்தான் தற்போது சனி பகவான் இடம்பெயர்ந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மீனத்திற்கு வந்துள்ளார். இது மிக சிறப்பான இடம். இங்கு அவர் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை தர இருக்கிறார். குறிப்பாக பொன்னையும் பொருளையும் அள்ளி தருவார். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். விருந்து விழா என சென்று ஆனந்தமாக இருப்பீர்கள். கடந்த காலம் பெண்களால் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகியிருந்தவர்கள் அதே பெண்களால் இப்பொழுது நன்மையை பெறுவார்கள். அவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். தொழிலில் முன்னேற்றம் காண்பீர். புதிய தொழில் தொடங்கலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அல்லது குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம். கோச்சார பலனை கணிக்கும் போது மற்ற முக்கிய கிரகங்களின் நிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் குரு பகவான் தற்போது உங்கள் ராசியில் இருக்கிறார். இதனால் அவருடைய அனைத்து பார்வைகளும் நன்மை தருவதாக இருக்கும். குரு பகவான் தான் இருக்கும் ராசியில் இருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பார். அந்த 3 பார்வைகளும் சிறப்பாக இருப்பதால் நன்மைகள் பல கிடைக்கும். 14/5/2025 முதல் 18/10/2025 வரை 2ஆம் இடத்தில் குரு பகவான் சென்று பல நன்மைகளை தருவார். குறிப்பாக எதிர்வரும் எந்த பிரச்சனையும் முறியடித்து வெற்றியை தருவார். அதன்பின் 5/12/2025 வரை 3ஆம் இடத்தில் இருந்து பார்வைகளால் நன்மை தருவார். 5/12/2025க்கு பிறகு மீண்டும் 2ஆம் இடம் வந்து நன்மை தருவார். குரு பகவான் இப்படி இடம் மாறினாலும் தொடர்ந்து நன்மைகளை தந்து கொண்டிருப்பார். அவரால் சுபங்கள் நடக்கும். திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மை காண்பார்கள். உத்தியோகம் பார்ப்பவர்கள் பதவி உயர்வு போன்றவற்றை பெறுவார்கள். 18/5/2025க்கு பிறகு கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருகிறார். இதனால் இறை அருள் கூடும். அதன் மூலம் பல்வேறு சாதனைகளை நீங்கள் செய்யலாம். பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் துர்க்கிய வழிபாடு நடத்துங்கள். கைவிடப்பட்ட பெண்களுக்கு இயன்ற உதவியை பிரதிபலனை பார்க்காமல் செய்யுங்கள். இதன் மூலம் இந்த பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். வாழ்க்கை செழிப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.